ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் ஃபிஷ் பொழிச்சது தான் செய்கிறோம். முதல்ல இந்த மீன் பொழிச்சது செய்கிறதுக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேருங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்செடுத்த மசாலாவை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த மீன் பொழிச்சது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஸ்லோப்பியா மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மீனை நல்லா ஸ்மெல் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்கை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மசாலாவில் 1 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதமாக இருக்கிற மசாலாவை இந்த மீனில் நல்லா தடவி எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து ஊற விடுங்க. இப்போது ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மீனை இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். மீனை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மீன் பொரிச்ச இதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போது ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேருங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்து வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போய் இது நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக ஒரு வாழை இலையை எடுத்து நெருப்பு நல்லா வாட்டி எடுக்கலாம். வாழை இலையை நம்ம வாட்டி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு இலை கிளியாமல் இருக்கும். வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னொரு வாழை இலையை கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மசாலாவை கொஞ்சமாக எடுத்து இதில் வைக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த மீனை வைக்கலாம். இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம வதக்கி எடுத்திருந்த மசாலாவை கொஞ்சமாக வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா பரப்பி விடுங்க. கடைசியாக இதில் 2 கொத்து கருவேப்பிலையை இப்படி மேலே வச்சுருங்க. அடுத்ததாக இந்த வாழை இலையை மடித்து ஒரு வாழை நாரால் இந்த மாதிரி கட்டி எடுங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடாக விட்டுருக்கேன். இதில் ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த வாழை இலையை வைக்கலாம். இப்போது இதை மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் தோசை தவா வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து இந்த வாழை இலையை வச்சு ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். அந்த ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாழை நாரை கட் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான ஸ்டீம் ஃபிஷ் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.